இந்த மாதிரி ஸ்டைலாக ஸ்மோக் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன நன்மைகள் நடக்குதுன்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு உங்கள் வாயில் இருக்க குட் பேக்டீரியெல்லாம் இறந்து போயிருங்க. பாவம் ஸ்டார்டிங்கில் செத்து போயிட்டான். இதனால் உங்கள் வாயில் ட்ரைனஸ், இச்சிங், பேட் ஸ்மெல்லாம் வர ஆரம்பிக்குங்க. அதுக்கப்புறமா அந்த புகை உங்கள் தொண்டைக்கு போயிட்டு மூச்சுக்குள்ளே வழியாக நுரையீரல் போகுங்க. அந்த வழியில் இருக்க மியூக்கஸ் லைனிங் எல்லாத்தையும் இரிட்டேட் பண்ணிவிட்டு இரும்பல் வர வைக்குங்க. 5000க்கு அதிகமான கெமிக்கல்ஸ் கொண்ட இந்த புகை இப்போ உங்கள் நுரையீரலேருந்து பிளட்டில் அப்சர்ப்ஷன் ஆகுங்க. இப்போ உங்கள் பிளட்டில் இருக்க ஆக்சிஜன் கம்மியாகிட்டு உங்களுக்கு ரொம்ப டயர்ட்னஸ் உருவாக்கும். அதோட சேர்த்து உங்கள் ஹார்ட் ரேட்டும் ப்ரெஷரும் அதிகமாகுங்க. இதுக்கு மேலே தாங்க உண்மையான நல்லது ஸ்டார்ட் ஆக போகுது. இது மாதிரி டெய்லி கட்டியாக ஸ்மோக் பண்ணுறதுனால நம்ம ரத்த குழாய்கள்லாம் சுருங்கிடுங்க. இதனால் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு, டீப் வெயின் த்ரோம்போசிஸ், எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், லங் கேன்சர், லிவர் கேன்சர், த்ரோட் கேன்சர், மவுத் கேன்சர், இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க. நார்மலாக ஸ்மோக் பண்ணுற எல்லாரும் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, நினைச்சா இன்னைக்கே விட்டுருவேன் சார். அப்போ விட்டுற வேண்டியதானே சார்? நான் நினைக்க மாட்டேன் நான். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்மோக் பண்ணுறப்ப நிக்கோட்டின்ற கெமிக்கல் நம்ம பிளட்டில் அப்சர்வ் ஆகுங்க. அது நம்ம பிரெயினுக்கு போயிட்டு நியூரான் கூட பைண்ட் ஆகிட்டு ஒரு ப்ரெஷர் உருவாக்குங்க. அந்த ப்ரெஷர்னால நம்ம பிரெயின் இது நல்லா இருக்கே, அதனால் இன்னொரு சிகரெட் அடி தம்பின்னு சொல்லுங்கள். ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே அந்த ஒரு சிகரெட்னால அந்த ப்ரெஷரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுங்க. அதனால் 1 2 ஆகும், 2 3 ஆகும், 3 4 ஆகும். அப்போ இதே ஒரு அடிக்ஷன் ஆகிடுங்க. இதை உங்கள் ஸ்மோக் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டு ஸ்மோக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இந்த ரீலை பார்க்க சொல்லுங்கள். கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா.